ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18/1/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். 18 ஜனவரி பொறுப்பு கிரீடத்தின் முடிசூட்டு விழாவின் தினம். இன்று உலகின் கண்ணொளி தன்னுடைய கண்ணின் மணிகளோடு சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் தந்தையினுடைய கண்மணிகள். எப்படி உடல்ல கண்களில் ஒளி, அதாவது பார்வை இல்லை அப்படின்னா உலகமே இல்லை. அதே மாதிரி உலகத்துல ஆன்மீக கண்மணிகள் நீங்கள் இல்லை அப்படின்னா உலகத்துல பிரகாசம் இல்லை, இருளாக ஆயிடுங்கிறாங்க பாபா. அப்படி நீங்கள் அனைவரும் பாப்தாதாவினுடைய கண்ணின் மணிகள், அதாவது உலகினுடைய ஜோதி. இன்றைய விசேஷ நினைவு தினத்தன்று அனைவருடைய அன்பு நிறைந்த பாடல் வதனத்தில் பாப்தாதாவில் அமிர்த வேலையிலிருந்தே கேட்க முடிஞ்சது. ஒவ்வொரு குழந்தையினுடைய பாடல் ஒருவர் மற்றவர்களுடையதை விட அதிக பிரியமானதாக இருந்தது. இனிமையான ஆன்மீக உரையாடலையும் அதிகம் கேட்டோம். குழந்தைகளினுடைய அன்பின் முத்துகளின் மாலை பாப்தாதாவினுடைய கழுத்தில் வந்து விழுந்தது. அந்த மாதிரி முத்துக்களின் மாலைகள் பாப்தாதாவினுடைய கழுத்திலும் முழு கல்பத்தில் இப்போதான் விழுதுன்னு சொல்கிறாங்க பாபா. பிறகு இந்த விலை மதிக்க முடியாத அன்பின் முத்துகளினுடைய மாலை கழுத்தில் விழ முடியாது. இந்த ஒவ்வொரு முத்துக்குள்ளும் என்ன நிரம்பி இருந்தது? ஒவ்வொரு முத்துவினுள்ளும் என்னுடைய பாபா, ஆஹா பாபா என்பதுதான் நிரம்பி இருந்தது. எத்தனை மாலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மேலும் இதே மாலைகளினால் பாப்தாதா எந்த அளவு ஆன்மீகமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. எப்படி ஸ்தூலத்தில் அன்பின் அடையாளமா மாலைகளினால் அலங்கரிச்சிருக்கீங்க, அப்படி இங்கே ஸ்தூல அலங்காரத்தினால அலங்கரிச்சிங்க. ஆனால் வதனத்தில் அமிர்த வேலையில் தொடங்கி பாப்தாதாவை அலங்காரம் செய்ய தொடங்கினீங்க. ஒன்றின் மேல் ஒன்றாக பாப்தாதாவுக்கு நல்ல ஒரு அலங்காரமாக ஆயிடுச்சு. நீங்கள் அனைவரும் அந்த சித்திரத்தை பார்க்குறீங்கள் தான் இல்லையா? இன்றைய விசேஷ தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் முடிசூட்டு விழாவினுடைய தினம். இன்றைய தினம் ஆதிதேவ் பிரம்ம பாபா அவரே இந்த உலகியல் பொறுப்புகள், அதாவது ஸ்தூல ரூபத்தில் சேவையினுடைய கிரீடத்தில் கண்களினுடைய பார்வை மூலமா கையோடு கை சேர்த்து நெருக்கமான குழந்தையிடம் அர்ப்பணம் செய்தார். அப்படி இன்றைய தினம் பிரம்ம பாபாவினுடைய ஸ்தூல ரூபத்தின் பொறுப்புகளினுடைய கிரீடத்தை குழந்தைகளுக்கு கொடுத்ததனுடைய முடிசூட்டு விழா தினம். அதாவது பிரகாஷ்மணி தாதி கிட்ட ஸ்தூல ரூபத்தில் பொறுப்புகளினுடைய கிரீடத்தை கொடுத்ததனுடைய முடிசூட்டு விழாவினுடைய தினம். இன்றைய தினம் நினைவிருக்குதான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இன்றைய தினம் பிரம்ம பாபா குழந்தைகளுக்கு தந்தைக்கு சமமாக ஆகுக அப்படிங்கிற வரம் கொடுக்கும் தினம். பிரம்மா பாபாவின் இறுதி எண்ணத்தின் வார்த்தைகளை மற்றும் கண்களின் பாஷையை கேட்டிருக்கீங்களா? என்னவாக இருந்தது? கண்களின் சமிச்சையினுடைய வார்த்தைகள் இவையாகத்தான் இருந்தன. அதாவது, குழந்தைகளே, எப்பொழுதும் தந்தையினுடைய சகயோகத்தின் விதி மூலமா வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருப்பீங்க. இதே இறுதி வார்த்தை, வரதானி வார்த்தைகள் பிரத்யட்ச பலனின் ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கீங்க. பிரம்மா பாபாவினுடைய இறுதி வரதானத்தின் சாகார ஸ்வரூபம் நீங்கள் அனைவரும் வரதானம் அப்படிங்கிற விதை மூலம் உருவான வகை வகையான பழங்கள். இன்று சிவபாபா பிரம்ம பாபாவுக்கு வரதானம் அப்படிங்கிற இந்த விதையிலிருந்து உருவான மிக அழகான நன்றாக பறந்து விருந்திருக்கும் மரத்தை காண்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அறிவியல் சாதனங்கள் மூலமாகவும்
ஒரு மரத்தில் வகை வகையான பழங்கள் வெளிவரணும் அப்படின்னு மிகுந்த முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் பிரம்ம பாபாவின் வரதானத்தினுடைய மரம் சகஜ யோகாவின் பாலனை மூலம் வளர்ந்திருக்கும் மரம். எவ்வளவு விசித்திரமானது! மனதுக்கு குஷி அளிக்கக்கூடிய மரம். ஒரே மரத்தில் விதவிதமான பழங்கள் இருக்குது. வேறு வேறு மரங்கள் இல்லை, மரம் ஒன்று தான், பழம் அநேக விதமாக இருக்குது. அந்த மாதிரி மரத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். ஒவ்வொருவரும் தன்னை இந்த மரத்தில் பார்த்துட்ருக்கீங்களா? அப்படி இன்று வதனத்தில் அந்த மாதிரி விசித்திரமான மரமும் வெளிப்பட்டது. அந்த மாதிரியான மரம் சத்தியுகத்திலும் இருக்காது. ஆமாம், அதாவது அறிவியலை சேர்ந்தவங்க என்ன முயற்சி செஞ்சிட்ருக்காங்களோ அதனுடைய பலன் உங்களுக்கு சிறிதளவு கிடைச்சிடும். ஒரே பழத்திலிருந்து 2 அல்லது 4 பழங்களினுடைய சுவை அனுபவம் ஆகும். இவங்க கடுமையாக உழைப்பாங்க, மேலும் நீங்கள் அருந்துவீங்க. இப்பொழுதுலேருந்தே சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இன்றைய தினம் என்ன என்று கேட்டீர்களா? இன்றைய தினம் எப்படி தொடக்கத்தில் பிரம்ம பாபா ஸ்தூல செல்வத்தை குழந்தைகளுக்காக உயில் எழுதி கொடுத்தாங்க, அதே மாதிரி தன்னுடைய ஆன்மீக சொத்துக்களை குழந்தைகளுக்கு உயில் எழுதினாங்க. அப்படி இன்றைய தினம் குழந்தைகளுக்கு உயில் எழுதி கொடுத்த தினம். இந்த ஆன்மீக சொத்தின் உயிலின் ஆதாரத்தில் காரியத்தில் முன்னேறி செல்வதற்கான மனோபலம் வெளிப்படையாக தென்படுது. குழந்தைகளை பொறுப்பாளராக ஆக்கி மனோபலத்தின் உயிலை எழுதினார். இன்றைய தினம் விசேஷமாக தந்தைக்கு சமமாக வரதானி ஆவதற்கான தினம். இன்றைய தினம் அன்பு மற்றும் சக்தி இரண்டும் இணைந்த வரதானி தினம். இரண்டையும் நடைமுறையில் அனுபவம் செய்தீர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அதிக அன்பு மற்றும் அதிக சக்தி. தாதிக்கிட்ட அனுபவம் நினைவு இருக்குதான் இல்லையா? முடிசூட்டு விழா நடந்தது தான் இல்லையா? நல்லது. இன்றைய தினத்தின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையினுடைய வரதானங்களினால் வளர்ச்சியை அடையக்கூடிய, எப்பொழுதும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இதே நினைவு சொரூபத்தில் இருக்கும், எப்பொழுதும் பிரம்ம பாபாவுக்கு சமமாக பரிஸ்த ஆகுக அப்படிங்கிற வரம் பெற்றவர்களுக்கு, அந்த மாதிரி சமமான மற்றும் அருகாமையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய சக்திசாலியான தினத்தன்று அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தாதி தீதியுடன் சந்திப்பு. சாகார பாபாவினுடைய வரதானங்களின் உரிமையுள்ள விசேஷ ஆத்மாக்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சாகார பாபா குழந்தைகள் உங்களுக்கு என்ன வரதானம் கொடுத்தார்? எப்படி பிரம்மாவுக்கு தொடக்கத்தில் ததத்துவம், அதாவது அவ்வாறே நீயும் அந்த மாதிரி ஆகுக அப்படிங்கிற வரம் கிடைச்சது. அதே மாதிரி பிரம்ம பாபா குழந்தைகளுக்கு விசேஷமாக ததத்துவம் அப்படிங்கிற வரதானம் கொடுத்தார். அப்படி நீங்கள் விசேஷமாக ததத்துவம் அப்படிங்கிற வரதானத்தின் உரிமையுள்ள வாரிசு ஆத்மாக்கள். இதே வரதானத்தை எப்பொழுதும் நினைவில் வைக்கணும், அதாவது சக்திசாலியான ஆத்மா ஆகணும். இந்த வரதானத்தின் நினைவு மூலம் எப்படி பிரம்ம பாபா ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையை பிரத்யட்சமாக அனுபவம் செய்தார், இதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பிரம்ம பாபா பிரத்யட்சம் ஆவார். பிரம்ம பாபாவை பிரத்யட்சம் செய்யக்கூடிய ஆதி ரத்னங்கள் எவ்வளவு குறைவானவங்க பொறுப்பாளர்கள் ஆகியிருக்கிறாங்க. விசேஷ ஆத்மாக்கள் உங்களுடைய முகம் மூலமாக பிரம்ம பாபாவினுடைய ரூபம் அனுபவம் ஆகணும், மேலும் அனுபவம் செய்யவும் செய்கிறாங்க.
பிரம்மகுமாரி இல்லை, பிரம்ம பாபாவுக்கு சமமாக பிரம்ம பாபாவினுடைய அனுபவம் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் சேவைக்கு பொறுப்பாளரான வரதானி விசேஷ ஆத்மாக்கள் அனைவரும் என்ன சொல்கிறாங்க? பாபாவை பார்த்தீங்களா, பாபாவை அடைஞ்சிங்களா அப்படின்னா அனுபவம் செய்விப்பவர், பிரத்யக்ஷம் செய்பவர் யார்? கிரீடம் அணிந்த விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள் இப்போ விரைவிலேயே மீண்டும் பிரம்ம பாபா மற்றும் பிரம்மாவினுடைய குழந்தைகள். சக்திகளினுடைய ரூபத்தில், சக்தியில் சிவன் உள்ளடங்கி இருக்கிறார், சிவசக்தி மற்றும் கூடவே பிரம்ம பாபா. அந்த மாதிரியான காட்சிகள் நாலாபுறங்களிலும் தொடங்கிடும். பிரம்மா குமாரிக்கு பதிலாக பிரம்ம பாபா தென்படுவார். சாதாரண ரூபத்துக்கு பதிலாக சிவசக்தி சொரூபம் தென்படும். எப்படி தொடக்கத்தில் சாகாரத்தில் லீலைகள் பல பார்த்தீங்க, அதே மாதிரி இறுதியிலும் நடக்கும். இப்பொழுது அதிகப்படியாக சிவசக்தி சொரூபத்தின் காட்சியும் ஏற்படும். இருந்தாலும் சாக்கார தந்தையோ பிரம்மாதான் இல்லையா? அப்படி சாக்கார ரூபத்தில் வந்திருக்கும் குழந்தைகள் தந்தையை பார்ப்பாங்க மற்றும் அவசியம் அனுபவம் செய்வாங்க. பிரம்ம பாபாவினுடைய உதவியின் செய்தியையும் கேட்பீங்க. அவர் உடல் பந்தனத்திலிருந்து மட்டும் விடுபட்டு இருக்கிறார். மேலும் அதிவேகமான ரூபத்தில் சகயோகி ஆகியிருக்கிறார். ஏன் அப்படின்னா நாடகத்தினுடைய அனுசாரம் வளர்ச்சி அடையணும் என்பது நிரந்தரமாக அடங்கியிருக்குது. பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல வெளிச்சத்தை பரப்பணும் அப்படின்னா என்ன செய்கிறாங்க? உயர்வான இடத்திலிருந்து வெளிச்சம் வரும், அந்த மாதிரி செய்வாங்க இல்லையா? சூரியனும் உலகில் எப்பொழுதும் வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது எப்பொழுது உயர்வாகவே இருக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்தூல உலகத்துக்கு சக்தி கொடுப்பதற்காக பிரம்ம பாபாவுக்கும் உயர்ந்த ஸ்தானத்தின் நிவாசியாக ஆகத்தான் வேண்டியிருந்தது. இப்பொழுதோ ஒரு நொடியில் எங்கே விரும்புகிறாரோ அங்கே தன்னுடைய காரியத்தை செய்ய முடியும், மேலும் செய்விக்க முடியும். வாய் மூலமாகவோ மற்றும் கடிதங்கள் மூலமாகவோ இவ்வளவு காரியம் எப்படி செய்ய முடியும்? ஆகையினால தீவிர விதி மூலமாக குழந்தைகளுடைய சகயோகியாக ஆகி காரியம் செஞ்சிட்ருக்கிறார். அனைத்தை விட அதிவேகமான சேவைக்கான சாதனம் எண்ணத்தினுடைய சக்தி. அப்படி பிரம்ம பாபா உயர்ந்த எண்ணத்தின் விதி மூலமாக வளர்ச்சி அடையிறதுல எப்பொழுதுமே சகயோகியாக இருக்கிறார். அப்படி வளர்ச்சி அடைவதின் வேகமும் தீவிரமாகி கொண்டிருக்குதான் இல்லையா? விதி தீவிரமானது அப்படின்னா விருத்தியும் தீவிரம், அதாவது வளர்ச்சியும் தீவிரம். தோட்டத்தை பார்ப்பதில் மகிழ்ச்சி ஏற்படும் தான் இல்லையா? நல்லது. சாகார பாபாவினுடைய லௌகிக பரிவாரத்தினருடன் சந்திப்பு. நாராயணன் தாதா மற்றும் அவருடைய மனைவியோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, அனைத்து காரியமும் சரியாக நடந்துட்டுருக்குதா? இப்போது எங்காவது தாண்டி வரீங்களா? இவ்வளோ வளர்ச்சியை பார்த்து சகஜ விதியினுடைய அனுபவம் ஆகலையா? என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எண்ணத்தினுடைய விஷயம்தான் இல்லையா? வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா? எண்ணத்தை உருவாக்குனீங்க மற்றும் நடந்தது. இவங்க அதாவது வெளிநாட்டினர் இவ்வளவு தூர தேசத்திலேருந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா எதன் ஆதாரத்தில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க? கண்டிப்பாக போகணும், கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சாங்க. மேலும் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்படி தூரத்திலிருந்தே உறுதியான எண்ணத்தின் ஆதாரத்தில் உரிமை உள்ளவர் ஆகிட்டாங்க. நீங்களோ குழந்தை பருவத்தின் உரிமை உள்ளவங்க. குழந்தை பருவம் நினைவிருக்குதா? அப்படின்னா என்னவாக ஆவீங்க? பார்க்கலாம் என்றா அல்லது பறக்கும் கலையில் சென்று தந்தைக்கு சமமான பரிசு ஆவீங்களா? பார்த்து கொண்டோ இருக்கவே இருக்கீங்க. எதுவரை பார்த்து கொண்டு இருப்பீங்க? யோசிச்சிங்க என்றாலும் எதுவரை யோசிக்கணும்? பாப்தாதா அதே அன்பினுடைய ரெக்கைகள் மூலம் குழந்தைகளை பறக்க வைக்க விரும்புகிறார். ரெக்கைகளில் அமர்வதற்காகவும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? டபுள் லைட்டாகவோ ஆக வேண்டும் இல்லையா? அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே டபுள் லைட்டாக முடியும். அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே டபுள் லைட் ஆக முடியும். கற்பனையினுடைய விளையாட்டு மட்டும்தான் இருக்குது, ஒரு வினாடிக்கான விளையாட்டு.
ஒரு வினாடிக்கான விளையாட்டை விளையாட தெரியாதா? தந்தை என்ன செய்தார்? ஒரு நொடியில விளையாட்டை செய்தார் இல்லையா? எப்பொழுது இருவரும் ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாக இருப்பீங்களோ அப்பொழுது செய்ய முடியும். ஒரு சக்கரத்தினால் செல்ல முடியாது, 2 சக்கரங்களும் வேணும். இருந்தும் பாப்தாதாவினுடைய வீட்டிற்கு வரீங்க. பாப்தாதாவோ எப்பொழுதும் குழந்தைகளை உயர்வாகத்தான் பார்க்கிறார். உயர்ந்த தந்தை குழந்தைகளையும் உயர்வாகவே பார்க்க விரும்புகிறார். இது நியமம்தான் இல்லையா? இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் எங்கே இடத்தை பிடிப்பீங்க என்பது உங்களுடைய கையில் இருக்குது. வேண்டுமென்றால் நல்ல முறையில் யோசிச்சுக்கிங்க. ஆனால் ஒரு நொடிக்கான விஷயம். ஒப்பந்தம் செய்யணும் அப்படின்னா ஒரு நொடிக்கான விஷயம். நல்லது. அபோல நடக்க இருக்கும் மகா நாட்டுக்காக ஏதாவது விசேஷ திட்டம் தீட்டுங்கிறாங்க பாபா. அபோல நடக்க போகும் மகா நாட்டிற்கு விஐபிகளாக மட்டும் இல்லாமல் அன்பு உடையவர்களாகவும் ஆக்கி அழைச்சிட்டு வாங்க. நீங்கள் அன்பானவர்களாக ஆக்கி அழைச்சிட்டு வாங்க. இங்கே சம்பந்தம் இணைந்துடும். எந்த அளவு தந்தையினுடைய மகிமையை உள்ளபூர்வமாக மகிமை செய்வீங்களோ பிறகு நீங்கள் மகிமை செய்வீங்க. மேலும் அவங்க பற்றுதலில் வந்தவர்களாக ஆக்கிக்கொண்டே செல்வாங்க. நீங்கள் பாபா பாபா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்வீங்க. மகான் தன்மையை கூறிக்கிட்டே செல்வீங்க. மேலும் அவங்க அன்பானவர்களாக, அதாவது பாபாவின் மீது அன்பானவர்களாக ஆகிக்கொண்டே இருப்பாங்க. எங்கு மகான் தன்மை அனுபவம் ஆகுதோ அங்கு அவர்களாகவே தலை வணங்குவாங்க. எப்படி பக்தர்கள் ஜட விக்கிரகங்களின் மேல் மகான் தன்மையினுடைய பாவனை வைக்கிறாங்க அப்படின்னா பின்பு தலை குனிஞ்சிடுது. இந்த ஜடம் எங்கே, மேலும் இங்கே சைத்தன்யம் எங்கே இருந்தும் தலை வணங்கிடுது. இங்கேயும் பாருங்க, ஏதாவது பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மகாநிலையின் எதிரில் இயல்பாகவே தலை வணங்குவாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்களும் தந்தையினுடைய மகான் தன்மையை கூறிக்கொண்டே சென்றீர்கள் என்றால் அவர்களுடைய தலை வணங்கி கொண்டே இருக்கும். நீங்களும் மிகவும் புத்திசாலிகள் தான் இல்லையா? உங்களிடம் அறிவியலினுடைய ஞானமும் இருக்குது, அமைதியினுடைய ஞானமும் இருக்குது, தேசத்தினுடைய ஞானமும் இருக்குது, அப்படின்னா வெளிநாட்டினுடைய ஞானமும் இருக்குது. அனுபவம் ஒரு சக்தி. அனுபவம் தான் மிகப்பெரிய சக்தி. அனுபவத்தை கூறிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அனைவரும் குஷி அடைவாங்க இல்லையா? அனுபவம் செய்பவர் அவரே சக்திசாலி ஆகி விடுவார். இதுவும் ஒரு பெரிய ஆயுதம். பொதுவாக பேசுபவர்களோ அநேகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அனுபவத்தின் சக்தி யாரிடமும் இல்லை. இங்கே உள்ள விசேஷமே அனுபவத்தினுடையது தான். பேசுவர்களுக்கு முன்னால் அனுபவம் நிறைந்தவர்களுக்குத்தான் மகத்துவம் இருக்குது. மெதுவாக அறிவியலை சேர்ந்தவர்களும் சாஸ்திரவாதிகளும் கூட இருவர்களுமே நாம் மேலோட்டமாக இருக்கிறோம், நமக்கு அஸ்திவாரம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் இவங்களுக்கு, அதாவது பிரம்மகுமாரிகளுக்கு அனுபவத்தினுடைய அஸ்திவாரம் இருக்குது. சந்திரன் வரை சென்று அடைந்திருந்தாலும் கூட தன்னுடைய அனுபவம் தனக்கே இல்லை. சந்திரன் வரை சென்றிருந்தாலும் கூட என்ன ஆச்சு? ஆகினால இதை உணர்வாங்க. ஆனால் இறுதியில் உணர்வாங்க. ஏன் அப்படின்னா வாரிசாகவோ ஆக வேண்டியது இல்லை. ஆகினால இறுதியில் அறிவியல், அதாவது ஆயுதம் தருத்தவர்கள் மற்றும் சாஸ்திரவாதிகள் இரு சாரருமே நாம் என்னவாக இருக்கிறோம், மேலும் இவர்கள் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. நல்லது. அனைவரும் குஷியாக இருக்கிறீர்கள் தான் இல்லையா? கடினம் எதுவும் இல்லை தான் இல்லையா? பாபா கேட்குறாங்க, நீங்கள் சகஜ யோகியா, நீங்கள் சகஜ சேவாதாரியா அப்படின்னு. வெளிநாட்டை சேர்ந்த சகோதரிகள் வெளிநாட்டு சேவைக்காக தீதி மற்றும் தாதியை வெளிநாட்டுக்கு வருவதற்காக அழைப்பு கொடுக்கிறாங்க. தற்சமயம், அதாவது 1983 தொடக்கத்திலேயே இங்கு அனைவரையும் அழைத்து வரணும். மேலும் அனைவருக்கும் இங்கே கண்டிப்பாக வந்துதான் ஆகணும் என்றால் இங்கே உள்ள சேவையின் மேல் விசேஷ கவனம் கொடுப்பதற்கான அவசியம் இருக்கு. மேலும் அங்கு இருந்தும் ஒருவேளை ஐநா சபை ஆகியவற்றிலிருந்து விசேஷ அழைப்புதல் கிடைக்குது அப்படின்னா அங்கேயும் அவசியம் செல்லணும். மற்றபடி என்னென்ன நம்முடைய மகாநாடுகள் ஆகியவற்றை
செய்கிறீங்களோ அதற்கு இவ்வளோ அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களைத்தான் இங்கே அழைச்சிட்டு வரணும். ஆகையினால அனைத்து விஷயங்களையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த அளவு அவசியம் தென்படலை. மற்றபடி வெளிநாட்டில் இந்த நேரம் இங்கே மற்றும் அடுத்த நேரம் அங்கே அப்படின்னு அப்படி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது காரியம் நடந்தது அப்படின்னா வந்து சேர்ந்துடுவாங்க. ஐநா சபையினுடைய தொடர்பை அதிகப்படுத்திட்டுருக்கீங்க. இந்த தொடர்பை அதிகப்படுத்துவது தான் சேவை. இன்னும் எவ்வளவு முடியுமோ அவர்களை குடும்ப தொடர்பில் கொண்டு வாங்க. எப்படி ஐநா சபையிலிருந்து வந்திருக்கும் இந்த கருத்துகளும் அன்பு தொடர்பின் காரணமாக ஈர்க்கப்பட்டது தான் இல்லையா? அன்பு நிறைந்த பாலனை கிடைத்தது. ஏன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க அங்கே அதே பதவியில் இருக்கும் காரணத்தினால பதவிக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அன்பு பாலனை கிடைப்பதில்லை, இங்கேயோ உறவினுடைய ரசனை கிடைக்குது. இதுதான் இங்கே இருக்கும் விசேஷம். யாரெல்லாம் தொடர்பு உறவில் வராங்களோ அவங்களுக்கு பரிமாறத்தின் உணர்வு வரணும். ஏதோ மிக நெருக்கமான ஆத்மா காணாமல் போனது கிடைச்சிருச்சு என்று அனுபவம் செய்யணும். தொடர்பை அதிகரிப்பது இந்த சேவை சரிதான். எவ்வளவு அருகாமையில் வந்துக்கிட்டே இருப்பீங்களோ அந்த அளவு இவர்களிடம் என்ன தேவையோ அதுதான் இருக்கிறது என்று அனுபவம் செய்வாங்க. ஸ்டீவ் நாராயணன், அதாவது கயானாவினுடைய துணை ஜனாதிபதி, அவங்கள பாப்தாதா சந்திக்கிறாங்க. அவங்களுடைய பரிமாறத்துக்கு அன்பு நினைவுகள் கொடுத்துக்கிட்டே அவங்களுக்கு மிகுந்த உள்ளபூர்வமான நினைவை கொடுங்க. உடலால், மனதால், பணத்தால் 3 விதமாகவும் மிக நல்ல முழுமையான சகயோகி நிச்சய புத்தி உடைய நம்பர் 1 குழந்தைகள் அந்த நாட்டின் பட்ஜெட்டின் காரணமாக வர முடியலை. ஆனால் பாண்டவ அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் புத்தி மூலம் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. மிகவும் பணிவு நிறைந்த குழந்தை, முழு பரிவாரமே நாடகத்தின் அனுசார மிகுந்த சேவை செய்கிறவங்க. தைரியமும் மிக நன்றாக இருக்குது. முழு பரிவாரமே அன்பானவர்கள், மூட நம்பிக்கை இல்லை. ஞானத்தின் ஆதாரத்தின் அன்பு நிறைந்தவங்க. இவருடைய தொடர்பின் காரணமாகத்தான் அமெரிக்கா சென்றடைந்தோம். இவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கு, விசேஷ ஆத்மாக்களின் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்க. இதைத்தான் ஒருவரிடம் இருக்கும் ஞானத்தினால் அநேகர்கள் மேல் பிரபாவம் என்று சொல்கிறது. இவர் மிகப்பெரிய மைக்கு. இவரை பார்த்து அங்குள்ள அரசாங்கத்தின் மேலும் நல்ல பிரபாவம் ஏற்பட்டிருக்குது. ஞானத்தின் யோகாவின் மிக நல்ல பிரபாவம் ஏற்பட்டிருக்குது. இவர் நல்ல சேவாதாரி அப்படின்னு சொல்கிறாங்க பாபா வரதானம் தராங்க. எல்லைக்கு உட்பட்ட இச்சைகளை தியாகம் செய்து அதாவது நல்லவராக ஆவதின் விதி மூலமாக அனைத்து பிராப்தி நிரம்பியவர் ஆகுக. அனைத்து பிராப்தி நிரம்பியவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, எல்லைக்கு உட்பட்ட இச்சைகளை எல்லாம் தியாகம் செஞ்சு அச்சாவாக ஆகணும், அதாவது நல்லவராக ஆகணும். அப்போ தான் விதி மூலமாக அனைத்து பிராப்தியும் நிரம்பியவராக ஆகலாங்கிறாங்க பாபா. யார் எல்லைக்கு உட்பட்ட இச்சைகள் வைக்கிறாங்களோ அவங்களுடைய இச்சைகள் ஒருபொழுதும் நிறைவேறுவது கிடையாது. நன்றாக ஆகுபவரின் அனைத்து நல் விருப்பங்களும் இயல்பாகவே நிறைவேறிடும். வள்ளலினுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து எதையும் கேட்பதற்கான அவசியம் இருப்பதில்லை. கேட்பதனால எதுவும் கிடைப்பதும் இல்லை. கேட்பது அப்படின்னா இச்சை. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையினுடைய எண்ணம் இல்லாமல் எல்லைக்குட்பட்ட இச்சை என்னவாக இருக்குமோ அது அவசியம் நிறைவேறும். ஆகினால எல்லைக்குட்பட்ட இச்சைக்கு பதிலாக நல்லவராக ஆவதினுடைய விதியை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அனைத்து பிராப்திகளினால் நிரம்பியவராக ஆயிடுவீங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை மூலமாக மாயாவை வென்றவர் ஆவதுதான் வெற்றி அடைபவர் ஆவது. வெற்றி அடைபவராக ஆவது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நினைவு மற்றும் சுயநலமற்ற சேவை, இது 2 மூலமாக மாயாவை வென்றவர்களாக ஆவது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.